சார் கமலுக்கு வந்துட்டு பட்டாம்பூச்சியா முதல் படம் அப்படி கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அதே நேரத்துல அபூர்வ ராகங்கள் முதல் படம் ஹீரோவா அப்படின்னு சொல்றாங்க. இது 2ல எது முதல் படம் சார்? இல்லை சார், பட்டாம்பூச்சி தான் சார் முதல் படம். சினிமா பைத்தியம்ங்கிற படத்தில் வந்து அவருக்கு லீட் ரோல் கொடுத்தோம். அதாவது என்னன்னா, அந்த படத்தில் ஹீரோ வந்து ஜெய்சங்கர். அது உங்க படமா சார்? அது எங்க படம் இல்லை சார். அது வந்து ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ல ஏஎல் சீனிவாசன் எடுத்த படம். அவர் தான் அந்த ரைட்ஸ் வாங்கினாரு. அவர் எடுத்த படம் அது. அதுல என்னன்னா, ஜெய்சங்கர் அந்த படத்துல ஜெய்சங்கரா வருவார். அவர் அந்த கதையில அவருக்கு அதுல பார்ட் இல்லை. ஆனா அந்த படத்தோட கதையோட பார்ட் வந்து ஃபுல்லாவே லீட் பண்ணது வந்து கமலஹாசன். அது கமலஹாசன் மேலதான் அந்த கதை ஓடும். அது அவர் தான் அந்த எண்டு வரையில் அவர் மேலதான் அந்த கதை இருந்ததுனால அவருக்கு மெயின் ரோல். அது ஒரு கதாநாயகன் அளவு வச்சுக்கலாம். கமலஹாசன் படம்னு சொல்ற அளவுக்கு வந்தது வந்து பட்டாம்பூச்சி தான். அவரும் ஜெயசித்ராவும் நடிச்ச படம். அதுக்கப்புறம் அபூர்வ ராகங்கள் கமலஹாசன் படம், பாலச்சந்தர் படம். அது பாலச்சந்தர் படம், அது கமலஹாசன் படம். அதுக்கப்புறம் இது வந்தது மாலை சூடவான். அப்ப மொத்தம் 4 படம் தான் அவர் ஹீரோவா நடிச்சு வந்த படம். பட்டாம்பூச்சி, அபூர்வ ராகங்கள், மாலை சூடவா. மாலை சூடவா வந்து நம்ம வெண்ணிராடை மூர்த்தி இருக்காரு இல்லையா, அவர் கதைவசனம் இந்த படம். சிவி ராஜேந்திரன் இது பண்ண கதை ரொம்ப நல்லா இது பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஓடித்து. அந்த படத்துல பாட்டெல்லாம் பெரிய ஹிட். யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவான்னு ஜேசுதாஸ் பாட்டு பெரிய ஹிட்.